ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி ப்ரிப்ரேஷன்ஸ் தான். ஏன்னா நவராத்திரினால ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முன்னாடியும் சரி, நவராத்திரி டேஸ் போகும்போதும் சரி, நெய்வேத்தியம் பண்ணணும், நம்ம பூஜை பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும், வீட்டில் வருவாங்க குங்குமம் கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும், நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க என்னோட சிஸ்டர். அம்மனை சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. கண்மை பொட்டு எல்லாமே வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி நான் குடியாத்தமில் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே ஒன் ஸ்டெப் ஜஸ்ட் அஷ்டலக்ஷ்மி மட்டுமே வச்சு நம்ம பூஜா ரூம்லேயே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட் இனிஷியல் பிளானாகவே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 2.5 வயசு பையன் இருக்கான். அவன் வந்து எதுனா தட்டி விட்டான்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம 9 ஸ்டெப்ஸ் போய்க்கலாம் அப்படின்ட்டு எவ்ரி இயர் இவங்க வந்து 9 ஸ்டெப்ஸ் போவாங்க, சம்டைம் 11 ஸ்டெப்ஸ் கூட போயிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ பெருசாக வைப்பாங்க. பட் இந்த இயர் வந்து கொஞ்சம் நார்மலாக பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அம்மனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பொம்மை வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பொம்மை இருக்கிறதுனால வெறுமனே அஷ்டலக்ஷ்மி வச்சா ஓகே, வேறு பொம்மைலாம் கோச்சிக்குள்ள அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கொலு வைக்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது இல்லாமல் நிறைய ப்ரிப்ரேஷனும் பண்ண வேண்டிய இருக்கும். ஓகே, இந்த பொம்மையெல்லாம் வைக்கிறோம், இதெல்லாமே எடுத்துகிட்டு வரணும் கீழே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் என்னெல்லாம் வைக்கிறோம் போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சிச்சு. எல்லாமே நீட்டாக தொடச்சி அந்த சும்மா நம்ம ஒரு டேபிள் போட்டு அதில் வந்து பஞ்சையை விரித்து ஒரு ஸ்டெப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அது மேலே வச்சுட்டு இருந்தேன். நான் யூகேல ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது இவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் பொம்மை இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் இருந்துச்சு நான் டக்கான்னு வச்சுட்டேன். பட் இங்கே வந்து நிறைய பொம்மை இருக்கா, எது வைக்கலாம் எது வேண்டான்றதை ஒரு ½ அன் ஹவர் மேலே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது இப்படி வைக்கலாமா, இல்லை வேறு மாதிரி வைக்கலாமா, இல்லைன்னா 2 பாக்ஸ் மாதிரி வச்சு அது மேலே வச்சு அப்படி ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் பத்தவே இல்லை. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது டிஸ்கஷனில் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து எது விடுறதுக்கு மனசே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. என்னோடய சிஸ்டர் வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. கூடவே டெக்கரேஷன், பூ கட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பிளானிங்கில் சூப்பராக இருப்பாங்க. நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்ற ஒரு கிளாரிட்டியே இருக்கல. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை திரும்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நான் போய் தூங்கிட்டேன். பட் அதுக்குள்ளே இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஃபுல் ப்ரிப்ரேஷனை vlog-ஆ எடுக்கிறது தான் பிளான். ஏன்னா எங்கள் அத்தையும் அவங்க சேர்ந்தாங்கன்னா அம்மனை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிவிடுவாங்க. கூடவே இவங்க 5 வீக்ஸ் மங்கள கௌரி பண்ணும்போது ஒரு டைம் அம்மன் வந்து உட்கார்ந்த மாதிரி, ஒரு டைம் நின்று இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து சாரீ கட்டுவாங்க. இதெல்லாமே நம்ம வீடியோ எடுக்கலாமே அப்படின்றது தான் என்னோடய பிளானு. சரி, கொஞ்சம் தூங்கிட்டு தான் வரலாமே அப்படின்னு போய் தூங்கினேன். பட் எண்டில் எனக்கு சரியான ஷாக். நான் தூங்கிட்டு வந்து பார்க்குற கம்ப்ளீட்டாக நவராத்திரி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்கள் அத்தையும் என்னோடய சிஸ்டரும். நான் வந்து சும்மா வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. என்னால் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ நம்ம போச்சா, இதே தான் என்னோடய மைண்ட் வாய்ஸே இருந்துச்சு. நவராத்திரினால ப்ரிப்பரேஷன், கோலு டெக்கரேஷன்ஸ், கூடவே நெய்வேத்தியம். நவராத்திரிக்கு ஈஸியாக டேஸ்டியாக நைவேத்தியம் பண்ணியே ஆகணும். அதில் ஈஸியானது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் யாராச்சும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மஸ்டர்ட் கோகனட் ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். கன்னடத்தில் இதை வந்து காய் சாஸ்வே அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நவராத்திரி டைமில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலும் இந்த மாதிரி சூப்பர் அண்ட் டேஸ்டியான 1 pot ரைஸ் டின்னர் மாதிரி கொடுத்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் எடுத்திருக்கேன், சாசுவை 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி, 2 காஷ்மீரி சில்லி பவுடர், 4 காஞ்ச மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது, அதனால நான் 4 எடுத்திருக்கேன்.
1 கிளாஸ் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அதனால் 4 கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு மிளகா கம்மியாக இருக்குது காரம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், வெல்லம், கருவேப்பிலை இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை தேங்காய் நான் இங்கே போட்டிருக்கேன். இதை எதையும் நான் ரோஸ்ட் பண்ணல, எல்லாமே அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாலும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நான் எப்படியும் நல்லா திரும்பியும் அரைச்சதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு எல்லாமே நான் ட்ரையாக போட்டுட்டேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு வச்சு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரைஸ் வந்து நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா கூட பண்ணிடலாம். இல்லைனா டக்குன்னு ஈவினிங் டைமில் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எதுவுமே யோசிக்கலையே, ப்ரிப்பேர் பண்ணலையேன்னா இந்த ரைஸை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரைஸு. நம்ம பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது எப்படின்னா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவி அப்படியே அதில் ஊற்றிட்டு நல்லா திருவிட்டே இருக்கணும். நம்ம டேஸ்ட் எப்படியும் நெய்வேத்தியத்துக்கு பார்க்குறது இல்லைல்ல, ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இல்லைன்னா கூட நம்ம நார்மலாக பண்ணுறதுனா அப்போவும் டேஸ்ட் பார்த்துக்கலாம் சால்ட் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா சாதத்துலேயும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுக்குனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், டேஸ்ட்டு கரெக்டாக வரணும் இல்லையா. அதனால நமக்கு அந்த பேஸ்ட் இல்லைன்னா தொக்கு எப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும்னா அதை கடாயை விட்டு பிரிஞ்சு வரும். அப்போது வந்து நமக்கு தெரிஞ்சிடலாம் ஓகே நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடும், நம்ம சாதத்தில் கிளறிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி 1 கிளாஸ் சாதத்தை வந்து ஆற வச்சுருந்தேன். அதுக்கே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு சாதத்தை நல்லா கிளற போகிறேன். இதை வந்து உடையக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சித்ரான்னா இல்லை எந்த வெரைட்டி ரைஸ்னாலும் உடையாமல் அவ்வளோ சூப்பராக வந்தால் தான் அது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால நீங்கள் பார்த்து கிளறிக்கணும். நான் எப்போவுமே யூஸ்வலி சூடாக இல்லைன்னா கையிலேயே கிளறிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா நீட்டாக கையில் கிளறி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் கைப்பக்குவம் ஒரு மாதிரி இப்படின்ட்டு. கையில் கிளறுனா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் கையில் கிளறுனா சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். சில பேர் இருப்பாங்க அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, ஹைஜீன் அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம தானே வீட்டில் பண்ண போகிறோம், ஸோ நமக்கு தெரியும் எப்படி ஹைஜீனாக இருக்கும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணியிருப்போன்ட்டு. ஸோ அதனால் ஃபைன், நீங்கள் கையிலேயே கிளறிக்கலாம். உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தோணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம உப்பை நீட்டாக கிளறி விட்டுடலாம். இன்றைக்கி 4th டே ஆஃப் நவராத்திரி. ஈவினிங் நெய்வேத்தியத்துக்கு எதுனா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் காலையிலேருந்து வேலையாக இருந்துச்சு. சரி நம்ம டக்குன்னு எதுனா பண்ணிடலாம், நைட் டின்னருக்கு கூட இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணிட்டு தான் 1 கிளாஸ் ரைஸை வச்சு காய் சாசுவாங்கன்னா தேங்காய் கடுகு சாதம் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அது இல்லாமல் நவராத்திரி டைமில் நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் யாராச்சும் குங்குமத்துக்கு வருவாங்க, அவங்கள கவனிக்கணும் எல்லாமே இருக்கும்ல. அப்போது நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து கிச்சனில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு நான் குயிக்காக இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா நீங்கள் ஒருத்தர் என்னோடய ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இல்லை ட்ரை பண்ணுறது இல்லை இனிமேல் வேணால் பண்ணுறேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறைய ரெசிபி வீடியோஸ் போடுறது. இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் குயிக் அண்ட் ஈஸியான நெய்வேத்திய ரெசிபி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டு கோலு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.